திருச்சிற்றம்பலம். அடியேன் சிவந்தாங்கல் சிவதனுசு. இன்றைக்கி நம்ம ரொம்ப புனிதமான மகத்துவமான அருகம்புல்லை பற்றி தான் ஒரு சின்ன பதிவு பார்க்க போகிறோம். இந்த அருகம்புல்லில் மருத்துவ குணம் நிறைய நிறைஞ்சிருக்கு. எதுக்கு அருகம்புல் என்ற பேர் வந்ததுன்னா, இந்த இனுக்குகள் பக்கத்தில் கிட்ட நெருங்கி இருக்கும், அருகருகே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் அருகம்புல் அப்படின்னு வந்தது. ஆனால் இப்போது கடையில் அருகம்புல் அப்படின்றது ரொம்ப பெருசாக ஒரு முழம் சைஸுக்கு அது நீட்டாக ஒரே புல் அப்படியே விற்கிறாங்க. அது போல் இல்லை, இவ்வளோ குட்டியாக இருக்கும். இதில் தான் மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இதுதான் உண்மையான ஒரிஜினல் அருகம்புல். அருகருகே இனுக்கு இருக்கிறதுனால இதுக்கு பேர் அருகம்புல். கடையில் விற்கிறது கோரப்புல் மாதிரி நல்லா பெருசாக நீட்டாக அப்படியே ஒரு புல்லும் நீட்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு அருகுமே இருக்காது. அது அருகம்புல் கிடையாது. ஆனால் இப்போ எல்லாரும் அதை தான் அருகம்புல்லுன்னு சொல்லி கடையிலலாம் விற்கிறாங்க. அதை மாலை கட்டி சுவாமிக்கு சாத்துறாங்க. இதுதான் அருகம்புல். கல்யாணம் ஆகக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் 5 நாள் நலங்கு வைப்பாங்க. காலையில் எண்ணெய் நலங்கு, சாயந்தரம் சந்தன நலங்கு. அப்படி எண்ணெய் நலங்கு வைக்கும்போது இந்த அருகம்புல்லை எடுத்துகிட்டு அம்மியில் வச்சு ஒட்ட அரைச்சி, பச்சை பயிரை ஊற வச்சு அதையும் அரைச்சி எடுத்துக்குவாங்க. விரல் மஞ்சள் அதையும் ஊற போட்டு அம்மியில் போட்டு நல்லா நசுக்கி அதையும் அரைச்சி எடுத்துக்குவாங்க. அருகம்புல், பச்சை பயிறு, விரல் மஞ்சள் இது 3ஐயும் அரைச்சி சாந்து போல் எடுத்து நல்லா 3த்தையும் மிக்ஸ் பண்ணி நலங்கு வைக்கிறவங்களுக்கு தடவுவாங்க. எண்ணெய் நலங்கு. இந்த அருகம்புல்லையே ஒரு சின்ன கயிறில் மூட்டை போல் கட்டி ஒரு எண்ணெய் கிண்ணத்தில் போட்டு வச்சுக்குவாங்க. இந்த அருகம்புல்லை எடுத்து தான் தொட்டு எண்ணெயை உச்சந்தலையில் வச்சுட்டு அரைச்ச சாந்து விழுது இருக்கு இல்லையா, அருகம்புல், பச்சை பயிறு, விரல் மஞ்சள் அதை எடுத்து கன்னத்துலேயும் கையிலையும் நலங்கு வைப்பாங்க. நலங்கு வச்சு முடிஞ்சதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சாந்து அனைத்தையும் எடுத்து மாப்பிள்ளைக்கு, கல்யாண பொண்ணுக்கு யார் முறை அத்தையோ இல்லை மாமாவோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பையனுக்கு மாமா, பொண்ணுக்கு அத்தை, அந்த மாதிரி குளிக்க வைக்க போகும்போது நல்லா உடம்பு ஃபுல்லாக அதை தடவி குளிக்க வைப்பாங்க. இதுதான் நலங்கு வைக்கிற சம்பிரதாயம். நம்ம கல்யாணம் பண்ணும்போது இது போல் மூட்டை கட்டி எண்ணெய் கிணத்துல போட்டு இதிலேருந்து எண்ணெயை தொட்டு உச்சந்தலையில் வச்சு விடுவாங்க. எதுக்காகன்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும். இந்த சாந்தை போட்டு உடம்புல தேய்ச்சி குளிக்கும்போது நல்லா மணமாக இருக்கும், உடம்பு ஜொலிப்பாக இருக்குன்றதுக்காக நம்ம முன்னோர்கள் இதை தான் பண்ணாங்க.